ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டியான பருப்பு பாயசம் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாயசம் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது 1க்கு 2 வாட்டி கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 2.5 கப் தண்ணியை சேர்த்து கூடவே 3 ஏலக்காவை சேர்த்து மூடியை போட்டு மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வேகிற சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் வெல்லத்தை சேர்த்து கூடவே 1/4 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பருப்பு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு பாருங்க, எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பருப்பை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் எல்லாமே இதுக்கு நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்ததும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை வச்சுக்கலாம். இப்போ பருப்பில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே கொதி வரட்டும். இது கொதி வர சமயத்தில் 2 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக தாங்க நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே கொதி வரட்டும். நம்ம பருப்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் காய்ச்சி ஆற வச்ச 1/4 கப் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ பாயசத்தை இறக்கி வச்சுட்டு தாளிப்புக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண தேங்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 10 முந்திரி 10 திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி தேங்காய் திராட்சை நல்லா செவந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ட டேஸ்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பசங்களுக்கு 1 கப் பாசி பருப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக பாயசமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபியும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.